வாயை விட்ட ஜேவிசி ஸ்ரீராம், வெளுத்துவிட்ட பாஜக முக்கிய தலைவர். இந்த அவமானம் தேவையா? தன்னை தேர்தல் கருத்து கண்காணிப்பாளர் என வெளிப்படுத்தி கொண்டு சுற்றி வருகின்றவர்தான் இந்த ஜேவிசி ஸ்ரீராம். வரும் 2026 சட்டசபை தேர்தலில் திமுகவை வீழ்த்தி வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். அதற்காக எதிர்க்கட்சிகள் வாக்குகள் சிதறிவிடக்கூடாது என்பதற்காக அதிமுக பாஜக கூட்டணியை உறுதி செய்தார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. இந்த நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி பொருந்தா கூட்டணி என திமுக விமர்சனம் வைத்து வரும் நிலையில் அதற்கு வலு கொடுக்கும் வகையில் அதிமுக பாஜக இடையில் மிகப்பெரிய பிளவை ஏற்படுத்துவது போன்று அமைத்து வருகிறது தன்னை தேர்தல் கருத்து கண்காணிப்பாளர் என வெளிப்படுத்தி கொண்டு சுற்றி வரும் ஜேவிசி ஸ்ரீராம் பேச்சுக்கள். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தலைமையில் ஒரு கூட்டணி, பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி, அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி என மும்முனை போட்டி நிலவியது. இதில் பல இடங்களில் பாஜக கூட்டணி 2ஆம் இடம் பிடித்து தங்களுடைய வாக்கு வங்கியை நிரூபித்தது. அதிமுக பல இடங்களில் 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டது. கன்னியாகுமரியில் அதிமுக 4ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டது. ஏன் கொங்கு எங்கள் கோட்டை என்று கொக்கரித்து கொண்டிருக்கும் அதிமுக 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக அதனுடைய பலம் என்ன என்பதை வாக்கு சதவிகிதம் மூலம் நிரூபித்துவிட்டது. ஆனால் வரும் 2026 சட்டசபை தேர்தல் நிலவரம் குறித்து பேசுகிறேன் என்கிற பெயரில் அதிமுகவை தூக்கி பிடித்தும் பாஜகவை மட்டம் தட்டி தன்னை தேர்தல் கருத்து கண்காணிப்பாளர் என வெளிப்படுத்தி கொண்டு வரும் ஜேவிசி ஸ்ரீராம் பேச்சு பாஜக ஆதரவாளர்கள் மத்தியில் கடும் எதிர்ப்புக்கு உள்ளாகி வருகிறது. இந்த நிலையில் சமீபத்தில் ஜேவிசி ஸ்ரீராம் பாஜகவை வரம்பு மீறி மட்டம் தட்டி பேசி வருவதற்கு பாஜக தரப்பில் இருந்து தக்க பதிலடி கொடுக்கப்பட்டு வருகிறது. இதில் பாஜகவுக்கு அதிமுக அதிக சீட் ஒதுக்கினால் போட்டியிட வேட்பாளர் இருக்கா, அதனால் கொடுக்கிற 20-25 சீட் வாங்கி கொண்டு போட்டியிட வேண்டும் என்கிற தோரணையில் ஜேவிசி ஸ்ரீராம் பேசியதற்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வாங்கிய வாக்குகளை புள்ளி விபரத்துடன் வெளியிட்டு ஜேவிசி ஸ்ரீராமுக்கு பதிலடி கொடுத்து வருகிறார்கள் பாஜக ஆதரவாளர்கள். இந்த நிலையில் திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த திமுக அமைச்சர் சக்கரபாணிக்கு பாஜகவினர் பயப்படுகிறார்கள் என ஜேவிசி ஸ்ரீராம் தெரிவிக்க, அதற்கு முன்னாள் திண்டுக்கல் பாஜக மாவட்ட தலைவர் பழனி கனகராஜ் யார் யாரை பார்த்து பயப்படுவது என்று சக்கரபாணிக்கு எதிரான இதற்கு முன்பு மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை தலைமையில் எதிர்த்து அரசியல் செய்ததை வீடியோவாக வெளியிட்டு தன்னை தேர்தல் கருத்து கண்காணிப்பாளர் என்று வெளிப்படுத்தி கொண்டு சுற்றி வரும் ஜேவிசி ஸ்ரீராமுக்கு தக்க பதிலடி கொடுத்தார். ஆனாலும் அடங்காத ஜேவிசி ஸ்ரீராம் தொடர்ந்து பழனி கனகராஜுக்கு அடுத்தடுத்து பதில் கொடுக்க, அடுத்தடுத்து பழனி கனகராஜும் தக்க பதிலடியை கொடுத்து வந்த நிலையில் ஒரு கட்டத்தில் உங்களை அம்பலப்படுத்துகின்ற மாதிரி எதுவும் பதிவு போடாதே, நான் உங்களை பற்றி அம்பலப்படுத்த ஆரம்பித்தால் உன் நிலைமை மோசமாகிவிடும் என ஒரு பாஜகவின் முக்கிய தலைவரான பழனி கனகராஜை மிரட்டும் தொனியில் பதிவு செய்திருந்தார் ஜேவிசி ஸ்ரீராம். அதாவது ஜேவிசி ஸ்ரீராம் மிரட்டும் தோரணை எப்படி இருந்தது என்றால், சந்தானம் நடித்த வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் படத்தில் ரயில் காமெடியில் சந்தானத்தை பார்த்து, ஏய் காரம் சாப்பிட்டு கண்ணில் கண்ணீர் வந்ததை பார்த்திருப்ப, கலாய்த்து கலாய்த்து கண்ணில் கண்ணீர் வந்ததை பார்த்திருக்கியா என்று இன்னைக்கு பரப்ப என ஒரு காமெடி பீஸ் சந்தானத்திடம் டயலாக் பேசுவது போன்று உள்ளது. பழனி கனகராஜை மிரட்டுவது போன்று ஜேவிசி ஸ்ரீராம் பதிவு செய்துள்ளது என பாஜக ஆதரவாளர்கள் பலரும் ஜேவிசி ஸ்ரீராமை கலாய்த்து வந்தனர். இந்த நிலையில் திமுகவை எதிர்த்து அரசியல் செய்து சிறைக்கு சென்று வந்த பழனி கனகராஜ் இந்த ஜேவிசி ஸ்ரீராம் காமெடி மிரட்டலை லெஃப்ட் ஹேண்டில் டீல் செய்து திமுக அமைச்சர் சக்கரபாணிக்கு எதிராக அமைச்சர் சக்கரபாணியின் அவருடைய சொந்த ஊரில் பழனி கனகராஜ் மாவட்ட தலைவராக இருந்தபோது மாநில தலைவராக இருந்த அண்ணாமலையை அழைத்து வந்து அரசியல் வீடியோவை வெளியிட்டு அடுத்து இனி வாயே திறக்க விடாதபடி தன்னை தேர்தல் கருத்து கண்காணிப்பாளர் என வெளிப்படுத்தி கொண்டு சுற்றி வரும் ஜேவிசி ஸ்ரீராமுக்கு தரமான பதிலடி கொடுத்து ஓடவிட்டுள்ளார் பழனி கனகராஜ். உங்கள் தின சேவல்